தியேட்டரே கதறி அழுதது. சிவாஜி கணேசனை நிஜமாகவே நெஞ்சு உருகி அளவைத்த கண்ணதாசனின் அந்த ஒரு வரி. வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவின் நடிப்பு சக்கரவர்த்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் திரையில் அழுகை காட்சிகளில் நடித்தால் தியேட்டரில் இருக்கும் ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் அழுது விடுவார்கள். ஆனால் எத்தனையோ படங்களில் அழுது நடித்த சிவாஜி கணேசன் அவர்களின் நிஜமான இதயத்தை உலுக்கி அவரை படப்பிடிப்பு தளத்திலேயே தேம்பி தேம்பி அழ வைத்த ஒரு சம்பவம் நடந்தது. கவியரசு கண்ணதாசன் எழுதிய அந்த ஒரே ஒரு வரிதான் சிவாஜியை அப்படி நிலைகுலைய வைத்தது. திரைக்கு பின்னால் நடந்த அந்த உருக்கமான ரகசியத்தை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போறோம். இயக்குனர் பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் சாவித்ரி நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற காவியம்தான் பாசமலர். அண்ணன் தங்கை பாசத்திற்கு இலக்கணமாக திகழும் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சிக்காக ஒரு நெஞ்சை உருக்கும் பாடல் தேவைப்பட்டது. மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அதற்கு ஒரு சோகமான மெட்டை கொடுக்க கவியரசு கண்ணதாசன் வரிகளை எழுதினார். அப்படி உருவான பாடல்தான் மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் என்ற அழியாத பாடல். இந்த பாடலின் இடையில் வரும் ஆறுதல் கூறினால் ஆறுதல் பெறுகிறாள், அண்ணன் மனதை அவளறிவாள் என்ற வரிகள் ஒலித்த போது படப்பிடிப்பு தளத்தில் இருந்த சிவாஜி கணேசன் அவர்கள் கதாபாத்திரமாகவே மாறிவிட்டார். தன் சொந்த வாழ்க்கையில் தங்கை மீது வைத்திருந்த பாசமும் கவிஞரின் வரிகளும் ஒன்றாக இணைய கேமரா ஓடிக்கொண்டிருக்கும் போதே சிவாஜி கணேசன் அவர்களின் கண்கள் கலங்கி உண்மையாகவே விம்மி விம்மி அழுதார். படம் வெளியான போது அவர் யதார்த்தமான அழுகை தியேட்டரில் இருந்த ஒட்டுமொத்த பெண்களையும் கதறி அழ வைத்தது. சிவாஜி கணேசனின் நடிப்பிற்கு ஒரு புதிய உச்சத்தை கொடுத்த கண்ணதாசனின் இந்த அழியாத பாடலை பற்றி சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.